வெல்கம் டு கிருபாஸ் அகாடமி. இன்றைக்கி என்ன நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா, பிராத்மிக்கில் இருக்கக்கூடிய கஹானியுடைய ஷாராம்ஸ் பார்க்க போகிறோம். வாங்க பார்ப்போம். दक्षिण भारत हिंदी प्रचार सभा February 2021 रोमन वाइज रिविजन सीरीज அதில் பிராத்மிக்கானது இது. அதில் 16th ரோமனில் உங்களுக்கு கஹானிக்கா ஷாராம்ஸ் கேட்பாங்க. நீங்கள் ஏதாவது ஒன்று தான் எழுத போகிறீங்க. ஒரு ஷாராம்ஸ் தான் நம்ம எழுத போகிறோம். இதுக்கு 10 மார்க்ஸ் உங்களுக்கு. ஸோ அதில் ஃபஸ்ட்டு ஷாராம்ஸான கவி அவுர் கஞ்சூஸ் அப்படிங்கிற ஷாராம்ஸை நம்ம பார்ப்போம். இன்றைக்கி அது எஸ்ஸே தான், ரொம்ப சின்ன எஸ்ஸே தான், கதையும் ரொம்பவே நல்லாயிருக்கும். வாங்க பார்ப்போம். கவி அவுர் கஞ்சூஸ் அப்படின்னா ஒரு கவிஞனும் கஞ்சனும். கஞ்சூஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்? யாருக்காகவும் எதையுமே கொடுக்க மாட்டாங்க இல்லையா? ஸோ அவங்க தான் வந்து கஞ்சூஸ் அப்படின்னு சொல்லுவோம். செலவே பண்ண மாட்டாங்க, எதுவுமே வந்துட்டு யூஸ் பண்ண மாட்டாங்க, எதையுமே வந்து தரவே மாட்டாங்க மற்றவங்களுக்கு. ஸோ அவங்கள தான் வந்துட்டு நம்ம என்ன சொல்வோம்? கஞ்சூஸ் அப்படின்னு சொல்வோம். கவிஞரும் ஒரு கஞ்சனும் அப்படிங்கிறது வந்து கஹானியோடைய பேர். ஸோ பாருங்கள், कवि और कंजूस. सो कहानी ला एक गांव में गोवर्धन नामक एक गरीब कवि अपने परिवार के साथ रहता था. सो ஒரு கிராமத்தில் एक गांव में ஒரு கிராமத்தில் கோவர்தன் அப்படிங்கிற பேருடைய ஒரு ஏழை, கரீப் அப்படின்னா என்னது? புவர்னு அர்த்தம் இல்லையா? ஏழை கவிஞன் அப்னே பரிவார், பரிவார் மீன்ஸ் ஃபேமிலி இல்லையா? ஸோ அவனுடைய குடும்பத்துடன், கே சாத் உடன் அப்படின்னு அர்த்தம், ரகத்தாத்தா. ஸோ என் கூட படிங்க. ஏக் गांव में गोवर्धन नामक एक गरीब कवि अपने परिवार के साथ रहता था. ஸோ ஒரு கிராமத்தில் கோவர்தன்கிற பேரில் ஒரு ஏழை கவிஞன் அவனுடைய குடும்பத்துடன் வாழ்ந்து வந்தான் அப்படிங்கிறது மீனிங். ஸோ நெக்ஸ்ட் பாருங்க. एक दिन वह महेंद्र नामक தன்வான் கே கர் பகுஞ்சான். ஸோ ஒரு நாள் வந்துட்டு என்ன பண்ணுறான்? இந்த கோவர்தன், அந்த ஏழை கவிஞன் இருக்கான் இல்லையா? கவிஞர்னா கவிஞனுடைய வேலை என்ன அப்போல்லாம்? ஸோ ஒரு பணக்கார வீட்டிலலாம் போயிட்டு, இல்லை ராஜாக்கள் கிட்ட போயிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, பாட்டு பாடி அதுக்கான பரிசெல்லாம் வாங்கிட்டு வருவாங்க. நீங்கள் இப்போ டிவியில் பழைய படத்துலலாம் பார்த்துருப்பீங்கள்ல. ஸோ ராஜாக்கள்கிட்ட போய் இந்த கவிஞர்கள் என்ன பண்ணுவாங்க? ராஜாவை பற்றி புகழ்ந்து பேசி அவங்கக்கிட்டேருந்து பணம், பொருள் எல்லாம் வந்துட்டு வாங்கிட்டு வருவாங்க. அந்த மாதிரி இப்போது இந்த நம்ம கோவர்தன் இருக்கார் இல்லையா, கவிஞர். ஸோ அவர் வந்துட்டு மகேந்திர அப்படிங்கிற பேருடைய ஒரு தன்வான். தன்வான்னா என்னது? பணக்காரர். ஸோ ரொம்ப வந்து செல்வந்தர். ஸோ ரொம்ப பணக்காரரோட வீட்டுக்கு போகிறாரு. கே கர் பகுஞ்சாம். மகேந்திர படா கஞ்சூஸ் தான். மகேந்திரன் எப்படிப்பட்டவன் அப்படின்னா சரியான கஞ்சன். ஸோ யாருக்கும் எதுவுமே கொடுக்க மாட்டான். ஸோ அப்படி இருக்கக்கூடிய ஒரு ஆள் மகேந்திர. ஸோ அவங்க வீட்டுக்கு தான் யார் போகிறா? இப்போது கோவர்தன், ஏழை கவிஞரான அந்த கோவர்தன் போகிறான். கவி கோவர்தன் நே உஸ்பர் ஜூட்டி பிரசன்சா கி கவிதா சுனாயி. ஸோ கவிஞர் வந்துட்டு என்ன பண்ணுறான்? கோவர்தன் பொய் சொல்லி, ஜூட்டி பிரசன்ஸா, பொய்யான அந்த சொற்கள்லாம் போட்டு ஒரு கவிதை வந்துட்டு படிக்கிறான். யார் மேலே? மகேந்திர மேலே. ஸோ எப்படி படிக்கிறான்? இசை சுன்கர். ஸோ என்ன எப்படின்னெல்லாம் படிப்பான் அப்படின்னா, இது வந்து கதையில் வரும், உங்களுக்கு இதில் கொடுக்கல. நீங்கள் வந்து ரொம்ப பெரிய வள்ளல். ஸோ இவன் ஆக்சுவலாக வந்துட்டு மகேந்திர வந்து என்னது? சரியான கஞ்சம், யாருக்குமே எதுவுமே கொடுக்க மாட்டான், எந்த ஹெல்ப்புமே வந்துட்டு பண்ணவே மாட்டான். ஆனாலும் என்ன சொல்லுவான்? இவன் வந்து கவிதையில் வந்து பாடலில் வந்து என்ன சொல்கிறான்? நீ அப்படிப்பட்டவர் இப்படிப்பட்டவர்லாம் சொல்லி புகழ்ந்து பொய்யா வந்துட்டு புகழ்ந்து பாடுவான். ஸோ அவனுடைய கவிதையில் அதான் சொல்லியிருக்காங்க. மகேந்திர படா கஞ்சூஸ் தான். கவி கோவர்தன் ने उस पर झूठी प्रशंसा की कविता सुनाई. इसे सुनकर, इसे கேட்ட உடனே महेंद्र ने अपने नौकर से गोवर्धन के लिए सोने की ताली और 100 अशफर्तियाँ ले आने को कहा. ஸோ இந்த மாதிரி பொய்யா பாடுறான் இல்லையா? கோவர்தன் பாடினோடனே என்ன பண்ணுறான்? மகேந்திர வந்து அவனுடைய வேலைக்காரனை கூப்பிடுறான். இசை சுன்கர், அது கேட்ட உடனே மகேந்திரனே அப்படி நௌக்கர் சே. ஸோ அவனோட வேலைக்காரனை கூப்பிட்டு கோவர்தனுக்கு என்ன கொடுக்க சொல்கிறான்? சோனேக்கு தாலி. ஸோ அப்போ தங்க தட்டு.
சோனேன்னா தங்கம், தாலின்னா தட்டு. ஸோ தங்கத்தாலான தட்டில் என்ன வைக்க சொல்கிறான்? சௌ அசஃபர்த்தியா. ஸோ 100 தங்க காசு வச்சு கொண்டு கொடு அப்படின்னு சொல்லி அவனுடைய வேலைக்காரன்ட்ட சொல்கிறான். யார்? மகேந்திர. சொன்ன உடனே மகர் நௌக்கர் நெஹி ஆயா. ஸோ ஆனால் அவனோட வேலைக்காரன் என்னாச்சு? வரவே இல்லை. இவன் சொல்லிட்டான், ஆனால் வந்துட்டு அவன் வரவே இல்லை. வேலைக்காரனுக்கு தெரியும் இல்லையா, அவன் கூடவே தானே இருக்கான். மகேந்திரனை பற்றி தெரியும்ல எப்படிப்பட்ட ஆள்னு. இவன் சரியான கஞ்சூஸ். இவன் போய் ஒரு தங்க தட்டில் வச்சு அது 100 பொற்காசுகள் கொடுக்க போகிறானா அப்படின்னு சொல்லிட்டு அவன் வரவே இல்லை. அந்த வேலைக்காரன் வரவே இல்லை. ஸோ அதான் சொல்கிறாங்க, மகர் நௌக்கர் நெஹி ஆயா. ஸோ நான் படிக்கிறேன் பாருங்கள், அந்த பேரா என் கூட படிங்க. एक दिन यह महेंद्र नामक धनवान के घर पहुंचा। महेंद्र बड़ा कंजूस था। कवि गोवर्धन ने उस पर झूठी प्रशंसा की कविता सुनाई। इसे सुनकर महेंद्र ने अपने नौकर से गोवर्धन के लिए सोने की ताली और 100 अशफिर्तियाँ ले आने को कहा, मगर नौकर नहीं आया। सो नेक्स्ट पैरा पारूंगा। गोवर्धन के पूछने पर महेंद्र ने कहा कि अपने मुझे गुश करने के लिए झूठी प्रशंसा की। கோவர்த்தன் என்ன பண்ணுறான்? கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்க்குறான். அந்த வேலைக்காரன் வர்ற மாதிரியே தெரில, வரவே இல்லை. உடனே என்ன பண்ணுறான்? பூஷ்னே பர். ஸோ மகேந்திரர்கிட்ட என்ன பண்ணுறான்? கேட்குறான், நீங்கள் சொன்னபடி நீங்கள் சொன்னீங்க, ஆனால் வந்து வேலைக்காரன் வரவே இல்லையே அப்படின்னு சொல்லி பார்க்குறான். कहा कि अपने मुझे गुश करने के लिए. ஸோ மகேந்திர என்ன சொல்கிறான்? அதுக்கு காணன்னு கேட்டோன்னே अपने मुझे गुश करने के लिए झूठी प्रशंसा की. நீ என்ன குஷிப்படுத்துறதுக்காக பொய்யான ஒரு பாட்டை பாடினல, நான் அப்படிப்பட்டவன் இப்படிப்பட்டவன் பாடினேன். ஸோ எனக்கு அதில் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அதே மாதிரியே நானும் நீ சந்தோஷப்படணுங்கிறதுக்காக தங்கத்தட்டில் 100 பொற்காசுகள் வச்சு கொண்டு கொடுன்னு சொல்லிட்டேன். அதுக்கு இது சரியாக போச்சு அப்படின்னு சொல்லிடுறான். ஸோ நீயும் சந்தோஷப்பட்டுட்ட, நானும் சந்தோஷப்பட்டுட்டேன், முடிஞ்சு போச்சுன்னு சொல்கிறான். उसी तरह आपको गुश करने के लिए मैं भी झूठ बोला. उन्हें संतोषப்படுத்துறதுக்காக தான் நான் இந்த பொய்யை சொன்னேன். கோவர்தன் கோ காலி ஹாத் கர் லவுட்னா படா. ஸோ கோவர்தன் இதை கேட்டுட்டு அவனுக்கு ரொம்ப என்ன ஆகிடுது? வருத்தம் ஆகிடுது. இப்படி சொன்னோன்னே இவனும் பொய் சொன்னான். அவனும் என்ன பண்ணிட்டான்? மகேந்திரனும் நானும் வந்துட்டு பொய்யா தான் சொன்னேன். நீ எனக்கு சந்தோஷப்படுத்துறதுக்காக ஒரு பொய் சொன்னேன், நான் உன்னை சந்தோஷப்படுத்துறதுக்காக ஒரு பொய் சொன்னேன். இதுக்கு அது சரியாக போச்சு, என்கிட்ட இருந்தெல்லாம் எதுவும் கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறான். ஸோ இப்போ கோவர்தனுக்கு ரொம்ப வருத்தமாக ஆகிடுது. ஏதாவது பொருள் கிடைக்குமா அப்படின்னு தானே வந்தான். ஸோ அப்போ கோவர்தனுக்கும் காலி ஹாத் பர் லவுட்னா படா. ஸோ கோவர்தன் ஸோ கையில் எதுவுமே இல்லாமல், காலி ஹாத்னா எம்டி ஹேண்டோட. ஸோ என்ன பண்ணுறான்? லவுட்னா படா, வீட்டுக்கு திரும்புகிறான். கர் லவுட்னா வீட்டுக்கு திரும்புகிறான் அப்படின்னு அர்த்தம். திரும்புகிறான். ஸோ இதிலேருந்து என்ன நம்ம தெரிஞ்சுக்கணும்? சீக் அப்படின்னா மாரல். கஞ்சூஸ் பூல்கர் பி டமடி நெஹி தேத்தா. ஸோ கஞ்சன் கிட்ட போயிட்டு நம்ம எதை எதிர்பார்த்தாலும் கிடைக்கவே கிடைக்காது அப்படிங்கிற மாரல் இதிலேருந்து தெரிஞ்சுக்கிட்டோம் நம்ம. ஸோ இப்போ நான் ஃபஸ்ட்லேருந்து சாராம்சத்தை படிச்சுட்டே வரேன், என் கூடவே படிங்க, உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ கஞ்சன் அப்படிங்கிற அந்த இது வந்து எப்படி இருக்கும்? ஸோ அப்போ அவன் கையிலேருந்து எதுவுமே கொடுக்க மாட்டான், பாவமெல்லாம் பார்க்க மாட்டான் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ இப்போ ஃபஸ்ட்லேருந்து படிக்கிறேன், என் கூடவே படிங்க. कवि और कंजूस कहानी। एक गांव में गोवर्धन नामक एक गरीब कवि अपने परिवार के साथ रहता था। एक दिन वह महेंद्र नामक धनवान के घर पहुंचा। महेंद्र बड़ा कंजूस था। कवि गोवर्धन ने उस पर झूठी प्रशंसा की कविता सुनाई। इसे सुनकर महेंद्र ने अपने नौकर से गोवर्धन के लिए सोने की ताली और 100 अशफिर्तियाँ ले आने को कहा, मगर नौकर नहीं आया। गोवर्धन के पूछने पर महेंद्र ने कहा कि अपने मुझे गुश करने के लिए झूठी प्रशंसा की। उसी तरह आपको गुश करने के लिए मैं भी झूठ बोला। गोवर्धन को खाली हाथ कर लौटना पड़ा। सीख कंजूस भूलकर भी डमडी नहीं देता.
ஸோ அவ்வளோதான், நம்ம இந்த கஹானி படித்தாச்சு. இது ரொம்ப ஈஸியான கஹானி தான். படித்து முடிச்சுட்டு செல்ஃபாக டெஸ்ட் எழுதி பார்த்துட்டு நீங்களே வந்து அதை கரெக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் உங்கள் மிஸ்டேக்ஸ் உங்களுக்கே புரியும். ஸோ நல்லா ரொம்ப ஈஸி, 10 மார்க்ஸ் நீங்கள் ஃபுல்லாகவே வாங்கிடலாம். ஸோ வீடியோவை திருப்பி ப்ளே பண்ணி படிச்சிங்கனாலே ஈஸியாக நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஓகே, கிருபாஸ் அகாடமியை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. உங்கள் கமெண்ட்ஸ் எதுவாக இருந்தாலும் எனக்கு கண்டிப்பாக சொல்லுங்கள். உங்கள் டவுட்ஸ் எதுவாக இருந்தாலும் என்னுடைய கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. கண்டிப்பாக நான் உங்களுக்கான ஆன்சர்ஸை கொடுப்பேன். கிருபாஸ் அகாடமி இஸ் ஆல்வேஸ் தேர் ஃபார் யூ டு மேக் யூ சக்சீட் அண்ட் அக்வயர் a deep knowledge. Thank you. Have a good day and stay safe.